சின்னவங்க பெரியவன்னு இல்லை. கருணாநிதி குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவங்க காலில் விடுறது தான் திமுகவினுடைய கொள்கை. அவங்க அந்த குடும்பத்தை தவிர வேறு யாருமே அங்கே தகுதியானவங்க கிடையாது. நீங்கள் ஒரு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அரசியல் கட்சிகளில் திமுகவில் பெரிய ஜனநாயகம் இருக்கிறதா பேசுவாங்க. ஆனால் அங்கே மாதிரி கொத்தடிமைகள், அங்கே மாதிரி இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு கூஜா தூக்குற ஆட்களை தவிர வேறு யாரும் அங்கே குப்பை கொட்ட முடியாது. காந்திராஜன் பாவம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்து துணை சபாநாயகர் பதவிக்கு உயர்ந்து இந்த கட்சியால் தொண்டர்களுடைய உழைப்பால் உலகுக்கு அறிமுகம் காட்டப்பட்டவர் காந்திராஜன். அவர் கடைசியில் திமுக அந்த கொத்தடிமை கூடாரத்தில் போய் சேர்ந்து இன்றைக்கி ஸ்டாலின் காலில் விடுறதே அவருடைய வயசுக்கு சரியானது இல்லை. ஆனால் இப்போது உதயநிதி காலில் விழுந்து அவர் பதவி பிச்சைக்காக ஏங்குகிற நிலைமை இருக்குன்னா அதுதான் திமுக. நீங்கள் எந்த கட்சியிலையும் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஒரு சாதாரண கிடைக்கழக செயலாளராக இருந்து தொடர்ந்து தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து இந்த கட்சியின் மீது காட்டிய விசுவாசம், கொள்கை மீது இருக்கின்ற பற்று, இதெல்லாம் சேர்ந்து அவரை ஒரு முதலமைச்சராகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் உயர்த்தியிருக்கு. ஆனால் இன்னைக்கு அடுத்து 2026 தேர்தலில் எங்கள் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவே புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு களத்தில் அடிக்கிறார். இது அதிமுகவில் தான் ஒரு சாதாரண தொண்டன் பொதுச் செயலாளர் வர முடியும், முதலமைச்சராக வர முடியும், எந்த உயர்ந்த பதவிக்கும் வர முடியும். திமுகவில் இன்றைக்கி ஜனநாயகம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேறு யாரும் முதலமைச்சராக வர முடியாது. சரி, முதலமைச்சராக தான் வர முடியாதுன்னா துணை முதலமைச்சராக வர முடியுமானா அது வர முடியாது, அதுவும் வர முடியாது. அதுவும் கருணாநிதி குடும்பத்திலேருந்து அவங்க பேரன் பேத்தி, அவங்க மாமன் மச்சான் அந்த மாதிரி தான் வர முடியும். அதை விட கொடுமை என்னென்னா, அந்த கட்சி ஒரு ஜனநாயக கட்சினா அந்த கட்சியில் யாராவது நான் முதலமைச்சர் ஆவன்னு சொன்னாவே அவங்க அந்த கட்சியில் இருக்க முடியாது. துணை முதலமைச்சர் ஆவன்னு கூட சொல்ல முடியாது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூட துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட முடியாது. ஆசைப்பட்டு அவர் நடக்காமல் போச்சு. அதுதான் உண்மை. அதனால் இன்றைக்கு அவங்க காந்திராஜன் பாவம் எப்போது பரவாயில்ல, அந்த உதயநிதி காலில் விழுந்தாருன்னு சொல்கிறீங்க. அவர் காலப்போக்கில் இன்ப நீதி காலில் விடுற நிலைமை கூட நாடு பார்க்கும்.